இயற்கை எழில் கொஞ்சும் ஊட்டிமலை கிராமம். 90 நாட்களாக குடிக்க தண்ணீர் இல்லாத சோகம். பாலடைந்த வீடுகள், பழுதடைந்த பைப்புகள், எரியாத பல்புகள் என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி அல்லற்படும் கக்குச்சி கிராமத்தின் நிலை பெரும் கவலைக்கிடமாகவே உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை கக்குச்சி ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, நடைபாதை, கழிவுநீர் கால்வாய், மயான ரோடு வசதி, குடி தண்ணீர் போன்ற எந்த வசதியும் செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்கள் கிராமத்திற்கு கடந்த 90 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரில் சென்று முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் கரடி, சிறுத்தை, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் கிராமத்துக்குள் வருவதால் இப்பகுதி மக்கள் அச்சத்துடனேயே வாழும் சூழல் உண்டாகியுள்ளது. அம்பேத்கர் அண்ணா நகரில் தான் குடியிருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் அதிகமாக உள்ளது. 4 மாதம் ஆயிடுச்சு. தண்ணி வந்து எந்த ஏரியாவுக்கு போனாலும் எங்களுக்கு தண்ணிக்கு போய் 2 குடம் வச்சோம்னா 3வது குடம் தண்ணி நின்றுது. அந்த குடம் தண்ணியை எடுத்து தூக்கிட்டு வரதுக்குள்ளே வழியும் ஒழுங்காக இல்லை. அந்த வழி பிரச்சனையும் இருக்குது, எங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்குது. நீர்க்காவா போகிற தண்ணி அந்த தண்ணியிலே நல்லா நடக்கவும் முடியறதில்ல. மேடு பள்ளம் ஏறும்போது அந்த காவாயில் எவ்வளோ உளுந்து தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் சூழ்நிலை இருக்குது. மீறி குரங்கு தொல்லை இருக்குது, கரடி தொல்லை இருக்குது, தெரு லைட்டு இல்லை ஒழுங்கா, சிறுத்தை புலி நடமாட்டமும் இருக்குது. எந்த வழியில் போனாலும் எங்களுக்கு அதுதான் இடைஞ்சலாவே இருக்குது. இரவு நேரங்களில் தெருவிளக்கு எரியாததாலும் மின்கம்பங்களில் தொட்டால் மின்சாரம் தாக்குவதாலும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். லைட்டு போஸ்ட் இல்லைங்க, அந்த டவரை பிடிச்சா சாக்கடிக்குது, கரண்ட் லைட் எல்லாம் இல்லைங்க. நான் எத்தனையோ டீப்பாங்க உளுந்து நாங்கள் முடியாத வயசு, எனக்கு 60 வயசாச்சுங்க. நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு சேவை செஞ்சு இந்த கட்டுறோம்லாம் போட்டு. ஊட்டி பிரதான சாலையில் உள்ள இந்த கிராமத்து நிலையை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வணக்கம்.